டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கு மத்தியிலுமே ஒரு அதிருப்தி இருக்குது. என்னென்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதில் வேகன்சி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். என்னென்னா குரூப் 4நாலே உங்களுக்கு விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த 3 மட்டும் தான் இருக்கும். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்துருந்தாங்க. அதுக்கு கொண்டு வேகன்சி அதிகமாக போட்டிருக்காங்க. என்னென்னா எப்பயுமே குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இருந்தால் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் ஜூனியர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 4000 இருக்கும். 4000 வேக்கண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த 4000 ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டு டைப்பிஸ்ட்டு, விஓ எல்லாம் சேர்த்து மினிமம் பார்த்தீங்கன்னா 7000, 8000, 9000 அந்த 10,000 ரேஞ்சுகள் தான் இருக்கும். இப்போ இதில் பொறுத்து என்னென்னா, உங்களுக்கு ஜே மட்டுமே உங்களுக்கு 2242 வேகன்சி மட்டும் தான் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விஏஓ வரையும் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 108 போஸ்டிங் மட்டும் தான் விஏ விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட் 1653 தான் விட்டுருக்காங்க. இது வேகன்சி ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் இப்போ இருக்கிற டிஎன்பிசி பசங்க மினிமம் 2 வருஷம் ஒரு வாட்டி குரூப் 4 எடுத்துகிட்டே வராங்க. வேக்கண்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஃபில் ஆகிட்டே வருது கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகிறவங்க எல்லாமே எங்கள் இளைஞருக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக வருது. இதனால என்னென்னா கொஞ்சம் வேகன்சி கம்மியாக தான் வரும். பட் நம்ம இந்த வேகன்சிக்குள்ளே போகிறத நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங்கு. நம்ம என்ன தான் எவ்வளோ தான் படித்து ஆர்டர் பண்ணாமல் நம்ம எடுக்க போகிறது ஒரு போஸ்டிங் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதனால் நம்ம தயார்படுத்துக்கு தான் ஒன்றுமே கண்டி வேகன்சி அதிகமாக வரும், வேகன்சி கம்மியாக விட்டாங்க சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பேசுவோம். அதெல்லாம் பற்றி நம்ம பேசும்போது நம்மளோட ஸ்டடியை பாதிக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவும் திங்க் பண்ணாதீங்க. நம்மளுக்கு தேவை ஒரு வேலை எவ்வளோ போஸ்டிங் 10,000 போஸ்டிங் வந்தாலும் சரி, 20,000 போஸ்டிங் வந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? என்னென்னா நம்ம எவ்வளோ போஸ்டிங் ஒரு போஸ்டிங் எடுக்க போகிறோம். நீங்கள் சார் கொஞ்சம் ஆவரேஜ் சொல்லுங்கள், உங்களை நீங்கள் தாழ்படுத்திக்காதீங்க. நிறைய போஸ்டிங் தான் நம்ம போக முடியும் சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. 100 போஸ்டிங் வந்தாலுமே அந்த 100 போஸ்டிங்கில் ஓவராலாக நான் போவேன்னு நினச்சி நீங்கள் படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன்னா, இந்த ஜூனியர்ஸ் 2442 இதுக்கப்புறம் போகும்போது இன்னொரு அதிகமாக குறையலாம் இல்லை. இப்போ இதுதான் பெனிஃபிட். நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஸோ நம்ம இது குறைலாம் சொல்லக்கூடாது. நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து நம்ம வெற்றி அடைஞ்சு போகணும். வி 108 அதுக்கப்புறமேட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 மெயின்ஸ் ஃபஸ்ட்டு 4000 வேகன்சி, அதுக்கப்புறம் 1000 வேகன்சி, ஒரு 1100 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜூனியர்ஸ் ஒரு 1500 போஸ்ட் 2000 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், விஓக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், டைப்பிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் வேகன்சி இன்க்ரீஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம். குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ரிசல்ட் வரும்போது அதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை இடையில கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அது எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் ஆனால் வேகன்சி இன்க்ரீஸ் ஆன வாய்ப்பு இருக்குது. நம்ம கடமை படிக்கிற கடமை மட்டும்தான். அந்த படிச்சுட்டே வாங்க, உங்களை ஒர்க்கு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்திகளாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு மனம் தளராதீங்க. இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும், ஸ்டடியை பாதிக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும்னு நினச்சி கண்டிப்பாக இந்த 6442 போஸ்டிங்கில் கண்டிப்பாக நானும் ஒருத்தர் 6244 போஸ்டிங்கில் கண்டிப்பாக நானும் ஒருத்தராக இருப்பேன் அப்படி முயற்சித்து கண்டிப்பாக படிங்க. அதில் ஒரு ஆளாக நீங்கள் வருவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய டியூட்டி பார்த்தீங்கன்னா படிப்பு டெய்லியும் படிக்கணும். அதை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இது போல் தகவலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசு பாதிக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டுங்க. உங்கள் ஸ்டடியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். படிச்சுட்டு கண்டிப்பாக இந்த 6240 வேகன்சி ஒரு வேலை நீங்கள் வேலை வாங்கிக்கலாம் 2024. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன்.